ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா கேபும், அப்புறம் லோ பிரைஸ்ல கேப் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ப அங்க தாய்லாந்து போனதுமே வந்து 2, 3 ஆப் வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க. கிராப்ன்னு சொல்லிட்டு மெயினா ஒரு ஆப் சொன்னாங்க. அப்புறம் போல்ட்ன்னு ஒரு ஆப் சொன்னாங்க. நான் வந்து யூஸ் பண்ணது போல்ட் தான். ஏன்னா கிராப் வந்து ரொம்ப காஸ்ட்லி கூட. அதேமாரி வெயிட்டிங் டைமும் ரொம்ப அதிகம். கேபு மெயினா ஒரு 2, 3 இடத்துல நான் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா, நார்த் பட்டாயா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து க்ளூ பட்டாயாக்கு வந்து நான் போனேன். ஒரு 4 கிலோமீட்டர் தான். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 80 பாட் வந்து போல்ட்ல சார்ஜ் பண்ணாங்க. ஆனா வெயிட்டிங் பீரியட் ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல வந்துட்டாங்க. இப்ப வந்து கிராப்லயும் நான் அதே செக் பண்ணேன். ஏன்னா மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்து கிராப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபுட் டெலிவரிக்கும் அதே மாரி கேப் ஃபெசிலிட்டிக்கும். ஸோ கிராப்ல நான் செக் பண்ணி பார்த்தேன். அதில வந்து 130 பாட்டு, அதேமாரி வெயிட்டிங் டைம் வந்து 5+ மினிட்ஸ் போட்டிருந்துச்சு. ஸோ போல்ட் வந்து நான் சூஸ் பண்ணேன். நான் கேப் எடுத்த எல்லா இதுக்குமே போல்ட் தான் சூஸ் பண்ணேன். அதேமாரி நைட் டைம் நாங்க ஒரு இடத்துக்கு போனோம். பிரத்துனம் மார்க்குன்னு சொல்லிட்டு பேங்காக்ல. அங்க போய் பார்த்துட்டு நாங்க 11:00 ஆயிடுச்சு ரிட்டர்ன் வரதுக்கு. 11:00 மேல ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து என்னாச்சுன்னா, கேப் நாங்க கிராப்லயும், போல்ட்லயும் பார்த்தோம். கிராப்ல வந்து 400 பாட் போட்டிருந்துச்சு. ஆனா போல்ட்ல ஜஸ்ட் 180 பாட் தான் போட்டிருந்துச்சு. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. லேட் நைட்டா இருந்தாலுமே அவங்க வந்து வித்தின் 5 to 6 மினிட்ஸ்ல வந்து போல்ட்ல வந்துச்சு. கிராப்ல வந்து 20 மினிட்ஸ் பக்கம் வெயிட்டிங் பீரியடும் போட்டிருந்துச்சு. அதேமாரி லோ காஸ்ட்ல வந்து நாங்க இதுக்கு வந்து ஹோட்டலுக்கு வந்தோம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுவும் வெப் இதில போனீங்கன்னா வந்து காட்ட மாட்டேங்குது. எப்படி வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ, அங்க அந்த மேப் வச்சுக்கோங்க. அந்த லொகேஷன் கரெக்ட்டா. அதேமாரி டெஸ்டினேஷனும் கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கோங்க சர்ச்ல. அது வந்து கரெக்ட்டா ரேட் காட்டும். அந்த ரேட் சஜெஸ்ட் பண்றத சூஸ் பண்ணிட்டு, ஒரு 4 to 5 வெரைட்டி ஆஃப் ட்ரிப் இருக்கும். அத சூஸ் பண்ணிட்டு நீங்க கரெக்ட்டா ட்ராவல் பண்ணி போங்க. போல்ட் ஆப் தான் வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு தாய்லாந்துல. நீங்க போனீங்கன்னா, அத யூஸ் பண்ணி நீங்க வந்து காஸ்ட் சேவ் பண்ணலாம். தேங்க் யூ. வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.